வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து 2 ஸ்பூன் சீனி சேர்த்து சீனியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் ஈஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நுரைச்சி இருக்கும். இப்போ இதோட 3 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை விரவும் போது தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவை ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது. ஸ்டார்டிங்கில் லூஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுக்கும்போது கொஞ்சம் கூட கையில் மாவு ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ கொஞ்சமாக எண்ணெயை மேலேயும் ஓரத்துலையும் தடவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த அளவுக்கு மாவு நல்லா டபுளாகி வந்திருக்கும். இப்போ லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வெண்ணெய் இல்லைன்னா நெய்யை உருக்கி எடுத்துட்டு கூடவே பொடியாக நறுக்கின பூண்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போது விரைய வச்சிருந்த மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி ஓவலாவோ ரவுண்டாவோ திரட்டி எடுத்துக்கோங்க. தேவைக்கு மாவு தூவி இதை நல்ல சூடான தோசைக்கல்ல போட்டு வேக வைங்க. இது மாதிரி லைட்டாக உப்பெல்லாம் வந்ததோ ரெடி பண்ணி வச்சிருக்க பட்டர் கார்லிக்கை இந்த மாதிரி தடவிட்டு இது மாதிரி கிரில் மேக்கரில் கமத்தி எடுத்துட்டு இன்னொரு அடுப்பில் இந்த மாதிரி தீயில சுற்றி வாட்டி எடுத்துக்கோங்க. இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்காக நான் மட்டன் கறி தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் சிக்கன் கறி இல்லைனா வெஜ் கறி கூடயும் வச்சு சாப்பிடலாம். செம்ம ருசியாக இருக்கும். அப்புறம் என்ன செய்யுங்க சுவைங்க ருசிங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா தக்ஷன் தக்ஷி கிச்சனை